இது சொல்ல முடியாது இஸ்லாமிய ஆட்சியில். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நிர்வாகத்துக்கு கீழே என்கிட்ட ஒன்றுமே இல்லை அதனால் திருடினன்னு சொல்ல முடியாது. இதுதான் அந்த நக்காலன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். திருடுறதுக்கு உனக்கு சோர்ஸே கிடையாது. ஏன் உனக்கு இது இல்லைன்னா, உணவு உத்தரவாதம் அரசு எடுத்துக்கும், உடை உத்தரவாதம் அரசு எடுத்துக்கும், இருப்பிடம் உத்தரவாதம் அரசு எடுத்துக்கும். எல்லாம் என்ன பண்ணும், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கொடுத்துருவாங்க. கரண்ட்டு ஏழைகளுக்கு ஃப்ரீயாக வரும், எஜுகேஷன் ஃப்ரீயாக வரும், மெடிசின் ஃப்ரீயாக வரும், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக வரும். புரியுதா? இதெல்லாம் நான் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு நான் புரிய வைக்கிறேன். அந்த காலத்தில் இருந்த என்னென்ன சோர்ஸஸ் இருந்துச்சோ, லிவிங் ஸ்டாண்டர்ட் என்ன இருந்துச்சோ அதே லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி வந்து பேசிக் மினிமம் லிவிங் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, காமன் லிவிங் ஸ்டாண்டர்டுன்னு. அந்த லிவிங் ஸ்டாண்டர்டு வந்து அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடைய நிர்வாகமும் உனக்கு இலவசமாக கொடுத்துரும். வீடு இல்லைன்னு நீ சொல்ல மாட்டேன். நார்த் கொரியா இருக்குது பேர், வட கொரியா, எல்லோரும் அது பூச்சாண்டி காட்டுறாங்க, அது மோசமான நாடு, அது அப்படி அது இப்படிங்கிறாங்க. வட கொரியா வந்து யாருமே போனதில்லை அப்படிங்கிறாங்க. அது எப்படி தான் இவங்க பொய் சொல்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வட கொரியா வந்து யாருமே போனதில்லைங்கிறாங்க. ஹிந்தியில் ஏகப்பட்ட வீலாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியா காலகட்டம். இப்போ இந்த தமிழ் ட்ரக்கர் இருக்கார்ல, தமிழ் ட்ரக்கர் அடிச்சு பாரு. இன்றைக்கி என்ன 11ஆம் தேதியா, 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ வட கொரியாவுடைய வீலாக் வந்து வெளியிட போகிறேன். அப்போ வட கொரியாவில் பேசவே முடியாது, சிரிச்சா கொன்னுருவாங்க, மாற்றி கட் பண்ணால் கொன்னுருவாங்க, நடமாடவே முடியாது, வெளியூர்காரன் யாரும் என்ட்ரு பண்ணவே முடியாது. இங்கே தூரத்துலேருந்து தென்கொரியாவிலேருந்து தான் வட கொரியாவை பார்க்க முடியும். அதெல்லாம் காட்டுவாங்க. இந்த கோபிநாத் கூட அதை காட்டுறாரு. இங்கே பாருங்கள், நான் இங்கே நின்றுட்டுருக்கிறேன், நான் நின்றுருக்கிறது தென்கொரியா, அது வட கொரியா, அதுக்குள்ளே போக முடியாது. அங்கே போய் பாருங்கள், மனிதர்களுக்கு, அதாவது மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் வீடு ஃப்ரீ, பெயிண்ட் அவனே அடித்து தருவான். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வீடு, ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வீடு. ஒரு மெட்ரோவில் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஒரு வீலாக்கு வந்து சொல்கிற வெறும் 15 காசு மெட்ரோவில். இங்கேருந்து ரொம்ப லாங் ட்ராவல். அவர் சொல்கிறார், இது உலகத்திலே சீப்பான ட்ராவல், அவ்வளோ ஹை ஃபெசிலிட்டி டெக்னாலஜி. சிகரெட் ரோட்டில் போட முடியாது, போட்டால் அவ்வளோ ஃபைனு. அங்கங்கே போயிட்டு ஒரு 100 ரூபாய் என்னமோ எடுத்துகிட்டு போகிறார். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு 1 மாதத்துக்கான ரேஷன் வாங்கிட்டு வந்துட்டு. ஆனால் அங்கே என்ன விலைப்பட்டியல் இருக்குதுன்ட்டு எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எடுக்க முடியாது. புரியுதா அவங்கள? ஆனால் அடிப்படை யாரும் அங்கே வயிற்றுக்கு சோறு இல்லாமல் இல்லை, யாரும் ரோட்டில் பிச்சைக்காரங்க இல்லை. ரோடு A1 இருக்குது, டிரான்ஸ்போர்ட் சூப்பராக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு என்ன கட்டுறாங்க, வடகொரியா டேஞ்சர், சாவடிச்சிருவான், வடகொரியா பூச்சாண்டிங்கிறான். என்ன அதான் சொல்கிறேன்ல, இவங்க யாரெல்லாம் கெட்டவங்கிறாங்களோ அங்கே போய் கிட்ட போய் பார்த்தா இவங்க அளவுக்கு அவங்க கெட்டவங்க இல்லை. அவங்களும் கெட்டவங்க தான், ஆனால் இவங்க காட்டுற அளவுக்கு அவங்க கெட்டவங்க கிடையாது. இப்போ இது அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த நிர்வாகம் வந்து ஏற்படுத்தினதுக்கப்புறம் இந்த தண்டனை சட்டங்கள் வந்துச்சு. மக்கா வெற்றிக்கு பிறகு ஹைபருக்கு அப்புறம் மதீனா தன்னிறைவு பெற்றுச்சு. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஹைபருக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லாமல் இருந்துச்சு. ஹைபரை ஜெயித்ததுக்கப்புறம் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த யூதர்கள் சுரண்டி சேர்த்தி வச்சானுங்க பாரு, அது மாதிரியான ஒரு செல்வம் வேறு எங்கேயுமே இருக்காது. இன்றைக்கும் இந்த யூதர்கள் வந்து அந்த உலக வங்கி, அந்த வங்கி, இந்த வங்கின்ட்டு அவங்ககிட்ட போனீங்கன்னா டாலரோ அமெரிக்கன் கரன்சி, அதை என்னது யூரோவோ இருக்காது. உண்மையான கரன்சியான தங்கம் வச்சுருப்பான், ஒரிஜினல் தங்கம் அவன் வச்சுருப்பான். உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் அந்த பேங்கர்ஸ்கிட்ட இருக்கும்.